Welcome children. In today's class we are going to see 12th standard computer science unit 2 chapter 5 Python variables and operators part 1. So இந்த chapter வந்து நமக்கு ரொம்ப important chapter னு சொல்லலாம் plus ரொம்ப interesting ஆன chapter னு சொல்லலாம். So இதுக்கு அப்புறமா நம்ம படிக்க போற ஒரு chapterமே வந்து ரொம்ப interest ஆ இருக்கும். So let's start with today class. Today we are going to see Introduction to Python. What are the key features of Python and programming in Python? So let us start with Introduction to Python. So Python oda introduction appdin pathona, Python is a general purpose programming language which is created by Guido van Rossum. So he is from CWI. So in the Python programming language வந்து ஒரு general purpose programming language. So general purpose அப்படின்னா நாம யூஸ் பண்ற எந்த ஒரு வேலைக்கா இருந்தாலும், that is நாம சால்வ் பண்ண போற எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் இந்த Python programming language யூஸ் பண்ணி நம்மளால சால்வ் பண்ண முடியும். Then இந்த Python programming language யார் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா Guido van Rossum. ஸோ இவர் வந்து எங்க ஒர்க் பண்ணாரு அப்படின்னு பார்த்தோன்னா CWI. ஸோ Centrum Wisconsin and Informatica அப்படிங்கிற இந்த ரிசர்ச் சென்டர்ல தான் இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த ரிசர்ச் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நெதர்லாண்ட்ல இருக்கு இந்த ரிசர்ச் சென்டர். தென் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து இவர் எப்போ ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1991. தென் இந்த பைத்தானுக்கு எதனால இந்த பைத்தான் அப்படிங்கிற நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு பெரிய ஃபேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா Monty Python's Flying Circus அப்படிங்கிற ஒரு காமெடி சீரீஸ். ஸோ இந்த காமெடி சீரீஸ் உடைய ஒரு பிக் ஃபேன் தான் இந்த Guido van Rossum. ஸோ அதனால இவர் கண்டுபிடிச்ச இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு இவர் பைத்தான்னே பேர் வச்சுட்டாரு. தென் பைத்தான் சப்போர்ட்ஸ் போத் ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பைத்தான் வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜையும் சப்போர்ட் பண்ணும், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம்ஸையும் இது சப்போர்ட் பண்ணும். தென் key features of Python. So the first key feature is it is a general purpose programming language which can be used for both scientific and non-scientific programming. So already நம்ம பார்த்த மாதிரி Python வந்து ஒரு general purpose programming language. So இதை வந்து நாம scientific and non-scientific programக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ சயின்டிஃபிக் ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ், ஸோ இல்லை எனக்கு ப்ரிசைஸான வேல்யூஸ் வேணும் அப்படின்னா ஸோ ப்ரிசைஸான வேல்யூஸை கொடுக்கறதுக்காகவும் தென் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் வந்து நம்ம சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்னு சொல்கிறோம். ஸோ அப்போது பைத்தானும் வந்து சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்கையும் நமக்கு சப்போர்ட் பண்ணும், நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமையும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். தென் த செகண்ட் கீ ஃபீச்சர் இஸ் இட் இஸ் எ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட்னா என்னங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ தட் இஸ் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணாலும் நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு டிபெண்ட் ஆனது இல்லை யூனிக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு டிபெண்டான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த பைத்தான். அப்படிலாம் இல்லாமல் அதை எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் வேணாலும் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். தென் the programs written in Python are easily readable and understandable. ஸோ மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூட கம்பேர் பண்ணும்போது பைத்தானில் நம்ம எழுதியிருக்க கோடை ஈஸியாக நம்மளால ரீட் பண்ணவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியும். தென் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நாம் எங்கேருந்து தென் இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கோடைய ஐடில் வேர்ஷனை தான் வந்து நாம் இந்த வருஷத்தில் நம்மளுடைய ப்ராக்டிகல்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். தென் இந்த பைத்தான் ப்ரோக்ராமை வந்து நாம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா www.python.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்லேருந்து நம்மளால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தென் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான். ஸோ பைத்தானில் நான் எப்படி ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இன் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் 2 ways. ஸோ 2 வழியில் வந்து என்னால் பைத்தானில் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டராக்டிவ் மோட் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஸ்கிரிப்ட் மோட்.
ஸோ இன்டராக்டிவ் மோட்னா என்ன, ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்டராக்டிவ் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு லைனில் இன்ஸ்ட்ரக்ஷன் டைப் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதோ ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணணும், வெல்கம் டு பைத்தான் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா, நான் அந்த லைனை எழுதி முடிச்ச உடனே எனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதே மாதிரி நான் சி ஈக்குவல் டு 10 + 20 அப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அந்த லைனை எழுதி முடிச்ச உடனே எனக்கு ரிசல்ட் உடனே கிடைச்சிடும். ஸோ அப்போது நாம் எழுதுகிற இன்ஸ்ட்ரக்ஷனுடைய ரிசல்ட் இமீடியட்டாக எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அது எந்த மோடில் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டராக்டிவ் மோடில். நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் உடனே எனக்கு பதில் சொல்லுவீங்க, கரெக்டா? ஸோ அப்போது எனக்கு நாம் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ரிசல்ட் உடனே கிடைச்சிடும். எந்த மோடில் அப்படின்னு பார்த்தோன்னா இன்டராக்டிவ் மோடில். பட் இன் ஸ்கிரிப்ட் மோட், ஸோ ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான கோடிங்கும் எனக்கு மொத்தமாக டிஸ்பிளே ஆகும். ஸோ தட் இஸ் வாட் ஸ்கிரிப்ட் மோட். ஸோ நான் ஸ்கிரிப்ட் மோடை யூஸ் பண்ணும் போது என்னுடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். தட் இஸ் சேவ் பண்ணி என்னால் திரும்பவும் எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதுவே இன்டராக்டிவ் மோடாக இருந்துச்சுன்னா நான் கொஷின் கேட்டவொடனே பதில் கிடைச்சிடும். அதை என்னால் சேவ்லாம் பண்ண முடியாது என்னோட ஃபியூச்சர் யூஸ்க்காக. ஸோ அப்போ ஸ்கிரிப்ட் மோடில் வந்து நாம் நிறைய ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு கொடுத்து நம்மளுடைய ரிசல்ட்டை கெட் பண்ணிப்போம். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் மோடில் என்னுடைய சோர்ஸ் கோடை வந்து என்னால் ஸ்டோரும் பண்ணி வச்சுக்க முடியும். பட் இன்டராக்டிவ் மோடில் ஜஸ்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்த உடனே எனக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். தட் இஸ் வாட் ஸ்கிரிப்ட் மோட், சாரி இன்டராக்டிவ் மோட். Then the interactive mode allows us to write the code in Python command prompt. So command prompt na enna appdin pathana, so இந்த 3 greater than symbols இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸோ இந்த 3 greater than symbolsக்கு பக்கத்தில் தான் நாம் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நாம் Python command promptல பார்க்க முடியும். Then whereas in script mode programs can be written and stored as a separate file with the extension .py and executed. ஸோ இதுவே ஸ்கிரிப்ட் மோடாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஃபைலை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும் செப்பரேட்டாக. ஸோ நம்ம செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணும்போது நம்மளுடைய ஃபைலோடைய எக்ஸ்டென்ஷன் வந்து .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனை நமக்கு ஸ்டோர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம C++ ப்ரோக்ராம் எல்லாம் ஸ்டோர் பண்ணும்போது .cpp அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆச்சு இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய பைத்தான் ஃபைல்ஸ் எல்லாம் ஸ்கிரிப்ட் மோடில் என்ன எக்ஸ்டென்ஷனில் வந்து ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் எனக்கு வந்து ஸ்டோர் ஆகும். Then script mode is used to create and edit Python source file. ஸோ என்னால் கிரியேட் பண்ண முடியும் ஸ்கிரிப்ட் மோடில், அதே மாதிரி எடிட்டும் பண்ண முடியும். ஸோ எடிட் பண்ணுறதுனா என்ன மீனிங், நான் ஸ்டோர் பண்ணிவிட்டு என்னோட ஃபியூச்சரில் அதில் ஏதாச்சும் சேஞ்சஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா என்னால் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும் இன் ஸ்கிரிப்ட் மோட். பட் இன்டராக்டிவ் மோடில் இது பாசிபிள் கிடையாது. ஸோ இப்போ இன்டராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட்னா என்ன அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். Now we are going to see how we need to program in interactive mode. In this mode, Python code can be directly typed and the interpreter displays the results immediately. This mode can also be used as a simple calculator. To invoke the Python, start all programs, Python 3.8 idle. Now the Python idle window appears. So as we saw earlier, this is the Python command prompt. Here we can start to type the code. For example, now I am giving the code print welcome to Python programming. As I said earlier, the Python interpreter displays the results immediately. Here we got the result, welcome to Python programming. Immediately we type the code, print welcome to Python programming. Then I am giving the next command, x equal to 10, y equal to 20, z equal to x plus y, which means here I am storing the value 10 into the variable x, and then I am storing the value 20 into the variable y. Then I am adding the variables, two variables x and y, and storing the result into the variable z. Now I am printing the result of this
variable by using the print command. So the sum is equal to Z because the result is stored in the variable Z. Now I am pressing the enter key. We are getting the answer here. Immediately we type the command. So this is the Python interactive mode. So the same program we are going to see in the Python script mode. To go into the script mode, we need to select new file from the file menu. So this is the script mode. So here we can start to type the same program. Print welcome to Python programming. So here we are not getting the result. Immediately we type the command because it is the script mode. Then I go ahead with the next command, x equal to 10, y equal to 20, z equal to x plus y, and printing the result by using the print command. Print the sum is equal to z. To get the answer of this program, we need to save our file. To save the file, we need to select Save command from the file menu. So the Save As dialog box appears. Here we can select our location and we can type our file name in the file name text box. Here I am giving the file name addition. So we don't want to type the extension here because the save as type is Python files, which means by default it will accept the file with the extension .py. Then we can select save button. Now our program is saved. To get the result of this program, we need to run our command, run our program. To run the program, we need to select the run module option from the run menu, or we can also use the shortcut key F5. So here we are getting the answer. Welcome to Python programming. The sum is equal to 30. If your code has any error, it will be shown in red color in the idle window, and Python describes the type of error occurred. Here I am making some mistake intentionally. Here I am removing the equal to sign in this assignment. Then we'll save our file and we'll run our program. See, here we are getting the error message in red color. To correct the error, go back into the script editor, make corrections, save the file using Ctrl+S or by choosing the save option from the file menu, and execute the program again.